ஸோ இதில் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்பான் ஏ சார்ஜ் எஃப் பை கியூ அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதோடைய யூனிட் வந்து நியூட்டன் பர் கூலும். ஓகேவா? இப்போ இந்த ஃபோர்ஸ் அப்பான் ஏ சார்ஜ் அப்படின்னும்போது அது எப்படி சார் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வருது, ஒரு சார்ஜ்லேருந்து வருது. அது ஒரு சார்ஜ் மேலே போய் விழும்போது இங்கேருந்து ஒரு ஃபோர்ஸ் வருது இல்லையா, அதை தான் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? வேறு எதுவும் இல்லை. ஓகே ஸ்வீட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன யூனிட்மா? இது எஃப் பை கியூ வந்து ஃபார்முலா. யூனிட் என்ன? நியூட்டன். ஓகே, கவனம் வந்து ஃபுல்லாக இங்கே இருக்கணும், புரியுதா? ஆமாம், ஸ்கூல் லீவ் விடுறதுலையோ கொரோனாலேயோ இருந்தால் வந்து நீங்கள் கவனிக்க முடியாது. இவ்வளோ நேரம் இந்த ஸ்க்ரீன் இப்படி தான் இருந்தது, நியூட்டன் பர் கூலும் இருந்ததா இல்லையா? கவனம் இங்கே இருக்கணும். அதாவது சொல்லிக் கொடுக்கும்போதே அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். சொல்லிக் கொடுக்கும்போதே பாதி விஷயத்தை படிச்சிட்டோம், பாதியில் முழுசாக எவ்வளோ படிக்க முடியுமோ சொல்லிக் கொடுக்கும்போதே படிச்சிட்டோம்னா டேரெக்டாக நெக்ஸ்ட்டு நம்ம சம்ஸ் போயிடலாம். இல்லைனா இதுக்காக நம்ம தனியாக உட்காந்து படிக்கிற மாதிரி ஆகிடும். ஓகேவா? So to find the magnitude or to find the direction or test charge is required. ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகுதுன்னா, ஒரு மேக்னிடியூட், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு டெஸ்ட் சார்ஜ் வச்சு அதில் எவ்வளோ அந்த டெஸ்ட் சார்ஜ் வச்சு டைரக்ஷனையும் மேக்னிடியூடை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் திஸ் டெஸ்ட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தென் தி மெஷர்டு கியூ இஸ் பாசிட்டிவ். ஏன்னா நம்மளுடைய டெஸ்ட் சார்ஜ் வந்து ஆல்வேஸ் அசியூம்டு டு பி பாசிட்டிவ். ஓகேவா? அதனால் அது ரிப்பல் ஆச்சு அப்படின்னா அப்போ அந்த கியூவும் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஃபீல்டு டியூ டு அ சார்ஜ். ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம், ரைட்? ஸோ இப்போ அந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு எஃப் பை கியூ அப்படின்னு பார்த்தோம். அப்போ அதில் வந்து கியூ பை ஆர் ஸ்கொயர் பை கியூ அப்படின்னு இருக்குது. இந்த கியூவும் கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னா இது கீழே இந்த கியூ இருக்குது, இந்த கியூ தான் இந்த கியூவும் இந்த கியூ கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ மிச்சம் என்னம்மா ஃபார்முலா சொல்லுங்கள்? ஆர் ஸ்கொயர் ஆர் பை கியூ பை ஆர் ஸ்கொயர். வெரி குட். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/4πε கியூ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்றது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் சார்ஜ். ஓகே, ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜிலிருந்து வெளியே போகும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது உள்ளே வரும். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது வெளியே போகும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது உள்ளே வரும். ஓகே, எனக்கு நம்ம ஃபோர்ஸில் எப்படி ஒரு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுலேயும் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த Q1ல் இருந்து வர எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் போகுது, இந்த Q2லேருந்து வர எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் போகுது, இந்த அந்த மாதிரி வந்து எனக்கு நிறைய எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதுன்னு சொல்லும்போது அப்போ என்ன பண்ணணும்னா, வாட் இஸ் தி நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது E1 + E2 + E3 மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணிடணும். அதாவது எத்தனை இருக்கோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணிடணும்னா ஆட் பண்ணிடணும். அதுக்கு பேர் தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், physical significance of the electric field. It is convenient to find the net field and forces acting on it. சரியா? ஸோ இதில் வந்து அது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய சிக்னிஃபிகன்ஸ் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, திரும்ப இன்னொரு வாட்டி கொடுத்துருக்காங்க. வேறு E = F by Q னா F = என்னம்மா? Q by E. இங்கே இருக்கியா இல்லையா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து Q பாசிட்டிவாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதை விட்டு வெளியே போகும், Q நெகட்டிவாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு அது பக்கம் வரும். எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு போகும்போது ஒரு சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணோன்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜை அது பக்கமே கூட்டிகிட்டு போயிடும். அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் வரும்போது எனக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா அந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? வெரி குட். அந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். புரியுதா? ஏன்னா ஆல்வேஸ் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் அசியூம்டு டு பி கம்மிங் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? ஸ்வீட்டி நோட்ஸ் எடுக்கலையா?
ஓகேவா? நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்ட்ரைட்டாக வரும்போது என்னென்னு பார்த்தோம். இப்போ இதே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வந்து எனக்கு வந்து ஒரு கர்வ்டாக போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு அந்த இடத்துல ஒரு சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்கும்போது எனக்கு என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி கர்வ்டாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் போகும்போது எனக்கு அந்த சார்ஜோடைய டேரக்ஷன் எந்த பக்கம் இருக்கும் பாருங்கள். நம்ம என்ன பார்த்தோம், ஸ்ட்ரைட்டாக வந்துச்சுன்னா அந்த சார்ஜ் ஸ்ட்ரைட்டாக போகும்னு பார்த்தோம். ஓகேவா? ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, எனக்கு கர்வ்டாக எலக்ட்ரிக் ஃபீல்டு போகும்போது அந்த சார்ஜில் நடக்கக்கூடிய இம்பேக்ட், அந்த சார்ஜ் மேலே விழக்கூடிய இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு டேஞ்சண்ட்டாக நடக்கும். எப்படிமா நடக்கும்? டேஞ்சென்ஷியலாக நடக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, ஆல்வேஸ் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன், the direction of the electric field line, the impact of direction of the electric field line is at the tangential, is always tangential அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் இப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் என்ன சார், ஸ்ட்ரெயிட் லைனுக்கு டேஞ்சன்ட் ஸ்ட்ரெயிட் லைன் தான், அப்போ ஆல்வேஸ் டேஞ்சன்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். ஸோ ஃபீல்டு ட்ராவல்ஸ் இன் இஎம் வேவ்ஸ். ஓகே. ஸோ இன்றைக்கி சில ஃபீல்டு, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இஎம் வேவ்ஸாக ட்ராவல் ஆகும். ஸோ அப்படி ட்ராவல் பண்ணும்போது அதோடைய ஸ்பீடு எவ்வளோமா? மீட்டர் பர் செகண்ட். சரியா? ரைட். ஸ்வீட்டி, ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு என்னம்மா யூனிட்டு? கண் தந்து கையெடு. 3 இன்ட்டு. சரி, நான் கேட்டது வேறு யூனிட் மட்டும் தான் கேட்டேன், நீ வேல்யூவோட சேர்த்து சொல்கிறேன். ஓகே, நான் கேட்குற கேள்வியை ஃபஸ்ட்டு உள்வாங்கிக்கோ. ஓகே. ஸோ 2 பாயிண்ட் சார்ஜஸ் Q1 = 4 மைக்ரோகூலும், Q2 = 9 மைக்ரோகூலும் ஆர் பிளேஸ்ட் 20 சென்டிமீட்டர் அப்பார்ட். சரிங்களா? ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு தெம் வில் பி 0 ஆன் தி லைன் ஜாயினிங் தெம் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறாங்க ஸ்வீட்டி? இப்போ திரும்ப நீ கவனிக்கல. வில் பி 0ன்னு சொல்கிறாங்க. நீ வெளியே போயிட்டு உள்ளே வரமா, நீ உள்ளே இருக்கணுமா? ஓகே. அப்போ என்ன அர்த்தம்னா, இங்கே வந்து 4 மைக்ரோகூலும் இருக்குது, இங்கே வந்து 9 மைக்ரோகூலும் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0ன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கம்மா? 0ன்னு சொல்கிறாங்க. அப்படி 0ன்னு சொல்லும்போது எனக்கு இந்த 4 மைக்ரோகூலும்லேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த பக்கம் இருக்கிறது நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா, அப்போ எனக்கு இன்னொரு பக்கம் டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், இங்கே 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, அப்போ இங்கே வந்து 20 - எக்ஸ்ன்னு எடுத்துக்கும். சரியா? எனக்கு ஈக்குலிபிரியமில் இது வந்து E=0 தான் இல்லையா? இதெல்லாம் நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம். E/4 கூலும் ப்ளஸ் E/9 கூலும் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா அவங்க 0 தானே கொடுத்துருக்காங்க. இன்னொன்று இந்த E/4 கூலும் E/9 கூலும் எப்படி இருக்குது? ஸ்ட்ரைட்டாக இருக்கா, ஆப்போசிட்டாக இருக்கா? ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன வரும்னா மைனஸ்னு வரும். ஸோ எனக்கு இந்த E/4 கூலுமோ 4 மைக்ரோகூலுமோ E/9 மைக்ரோகூலுமோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போது ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ இந்த மைனஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஈக்குவல் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா K9 மைக்ரோ அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ டிவைட் பை 20 - x ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு K4U/x² அப்படின்னு ஆயிடுச்சு. புரியுதுங்களாம்மா? இப்போ இது எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டைரெக்டாக எக்ஸை வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரி, புரியுதாம்மா? ஓகே. கிவன் எழுதிக்கோமா, கிவன் எழுதி ஆன்சர் போடுமா ஸ்வீட்டி? முடிஞ்சால் பார்க்காம ட்ரை பண்ணுங்கள். ஓகே. A charged particle is free to move in an electric field, it will travel dash அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸ்வீட் ஆன்சர் சொல்லுமா? ஆல்வேஸ் along a line fossa, இல்லை along a line of fossa. if its initial velocity is 0, இல்லை along a line of fossa என்ன வரும்? அது என்ன இங்கே அக்யூட் ஆங்கிள்லாம் வருது, அது என்னது? ஸோ உங்களுக்கு வந்து ஏவும் கரெக்டு தான், ஆனால் ஏவை விட பார்க்கும்போது பி இன்னும் நல்லா கரெக்டாக தெரியுது. கரெக்டாக?
நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து அக்யூட் ஆங்கிளாக இருந்தால் தான் எனக்கு வந்து ஆக்ட் ஆகுமா அப்படின்லாம் இல்லை, எந்த டைரெக்ஷன் எப்படி இருந்தாலும் அது ஆக்ட் ஆகும். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு சார்ஜ் மேலே ஆக்ட் ஆகும். ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி அது ரெஸ்ட்டில் இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா அது வந்து எந்த டைரெக்ஷனில் நம்ம போகும் ஸ்வீட்டி? டேஞ்சென்ஷியல் டைரெக்ஷனில் போகும். சரியா? அப்போ எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இந்த பக்கம் போகுதுன்னா அந்த சார்ஜ் எனக்கு ரெஸ்ட்டில் இருக்குன்னா அது எந்த டைரெக்ஷனில் போகும்? டேஞ்சென்ஷியல் டைரெக்ஷனில் போகும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் அப்படின்றது வந்து இட் இஸ் அ கண்டினியூவஸ் லைன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதில் எந்த விதமான கேப்பும் இருக்காது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அந்த லைன் வந்து கிட்ட இருக்கும்போது அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். சரியா? அதே மாதிரி அந்த சார்ஜு கிட்டன்னா இந்த பாருங்கள், இப்போ நான் இங்கே வந்து ஒரு ஏரியா வந்து வரைகிறேன். இப்போ இந்த ஏரியாவில் எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இருக்குது? ஒரு 3 இருக்குது. அதே ஏரியாவை நான் தூரத்தில் வரையும் போது ஒரே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் தான் இருக்குது. புரியுதா? அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு கிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம், தூரமாக இருக்கும்போது ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, இட் இஸ் வீக் far away from charge because field lines are loosely or sparsely packed. So it is weak far away from charge. சரி, அது வந்து வீக்காக இருக்குது, far away from charge, சார்ஜை விட தூரமாக போகும்போது வீக் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஃபீல்டு லைன்ஸ்லாம் லூஸ்லி ஆர் ஸ்பார்ஸ்லி பேக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. The strength of electric field அப்படின்னு பார்க்கும்போது is directly proportional to the density of the field lines. சரி, அது என்ன சொல்கிறாங்கன்னா density of the field lines அப்படின்னு சொல்கிறாங்க. So from positive charge it will originate and at the negative charge it terminate. பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து அது வெளியே வருது, நெகட்டிவ் சார்ஜ் அது என்ன ஆகிடுது? டெர்மினேட் ஆகிடுது. ஓகே, ஸோ 2 ஃபீல்ட் லைன்ஸ் கேன் நெவர் கிராஸ் ஈச் அதர். ஏன் 2 ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகாதுன்னா இந்த மாதிரி வந்து கிராஸ் பண்ணும்போது எனக்கு இதுவாகாது. ஏன்னா எனக்கு இப்போது இங்கே நடுவில் ஒரு டெஸ்ட் சார்ஜ் வச்சேன்னா யோசிச்சு பாருங்களேன், அது இந்த பக்கம் போகுமா இந்த பக்கம் போகுமா நம்மளால் வந்து அது ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதனாலுமே 2 பக்கம் போக முடியாது, ஒரு இன்ஸ்டெபிலிட்டி தான் அதுக்குமே இருக்கும். ஸோ இது வந்து ஃபிசிக்கலாக இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் டு நாட் ஃபார்ம் க்ளோஸ்டு லூப். ஓகேவா? ஏன்னா அது வந்து ஏன் அப்படின்னா எனக்கு பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து ஆரம்பித்து ஸோ இட் இஸ் எண்டிங் அப் அட் தி நெகட்டிவ் சார்ஜ். இட் இஸ் எண்டிங் அப் அட் தி நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அந்த மாதிரி நடக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ். ஸோ இஃப் த சிங்கிள் சார்ஜ் ஆஸ் 4 field lines, then 2 charges of same magnitude contains 8 field lines. ஓகேவா? இந்த சிங்கிள் சார்ஜ் ஆஸ் 4 field lines அதே டபுளாக இருந்தோன்னா எனக்கு 8 field lines. அப்படியே அந்த மேக்னிடியூட் டபுள் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸும் டபுள் ஆகிடும். ஓகே, எனக்கு 2 பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட் லைன்ஸ் தான் உருவாகும். அதுவே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட் லைன்ஸ் உருவாகும். சரிங்களா? தூரமாக போக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கேப் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஸோ இது இட் இஸ் கால்ட் அஸ் வீக் ஃபீல்டு லைன். ஓகேவா? கிட்ட இருக்கும்போது கேப் ரொம்ப இதுவாக இருக்கும். பேரலாக இருந்துச்சுன்னா அது வந்து யூனிஃபார்ம் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அன்பேரலாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ நான் யூனிஃபார்ம் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், an electron enters in an electric field with its velocity in the direction of the electric lines of force. Then an electron electric field குள்ள வருது, velocity electric field lines உடைய டைரக்ஷனில் தான் வருது. தென் என்ன ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள் ஸ்வீட்டி. the part on the electron will be circle வருமா? ஸ்வீட்டி சொல்லுங்கள், சீக்கிரம் டக்குன்னு சொல்லுங்கள். சர்க்கிளில் வராது. ஏன் சர்க்கிள் வரும்? இப்போ நம்ம இது வரைக்கும் சர்க்கிள் பற்றி படித்தோமா? நம்ம எதுவும் படிக்கலை. நெக்ஸ்ட் த பார்ட் ஆஃப் தி எலக்ட்ரான் வில் பி பேரபல் வருமா? ஏன் வராதுன்னு சொல்கிறீங்க? சரி அப்போ என்ன வரும்னு சொல்கிறீங்க பேரபோலா வராதுன்னா? இது ஆப்ஷனை விடுமா, நீ டைரக்ஷன் மட்டும் சொல்லு. எந்த டைரக்ஷனில் இருந்தால் எந்த
ஸ்ட்ரெயிட் லைனில் போகுமா, பேரலாக வருமா? ஓகே, பேரலாக வரும். சூப்பர். ஸோ இப்போ இந்த வெலாசிட்டி வில் இன்க்ரீஸாக டிக்ரீஸா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்களே. அப்போ ஃபோர்ஸில் எனக்கு என்ன இருக்குன்னா மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன் இருக்கும். ஸோ ஆக்ஸலரேஷன்னா எனக்கு வெலாசிட்டி இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ அந்த 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 எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கிற வரைக்கும் அது இங்கே ஆக்ஸலரேட் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாகும் அந்த ஆக்ஸலரேஷனும் கம்மியாகும். ஸோ இனிஷியலி அது வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். சரியா? சரி, என்ன ஆன்சர்னு பார்ப்போம். ஆப்ஷன் வந்து ஆனால் சி கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் வில் டிக்ரீஸ். என்டர்ஸ். ஓகே, சாரிம்மா, நான் இந்த என்டர்ன்ற வார்த்தையை பார்க்கல. என்டர்னா என்னதுன்னா எனக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ரைட் சைடில் வருது, சார்ஜ் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் போகுதுன்னு அர்த்தம். அதே டைரெக்ஷனில் போச்சுன்னா எனக்கு வந்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறனால வெலாசிட்டி எனக்கு என்ன ஆகிடும், டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ ரொம்ப உன்னிப்பாக வந்து கவனித்து பண்ணணும். ஓகேவா? Next, 12-point charges, each of charge q coulomb are placed at the circumference of a circle of radius r with equal angular spacing. If one of the charges is removed, the net electric field at the center of the circle is என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, என்னம்மா, என்ன புரியுது உங்களுக்கு? ஸ்வீட்டி, கொஸ்டினில் என்ன புரிஞ்சது? என்னம்மா ஃபஸ்ட் வந்து படிக்கிறேன், நான் படிக்கும்போது கூடயே வரணுமா? ஏன் கான்சன்ட்ரேட் பண்ணணும்? அப்படியா? ஓகேம்மா. சரி, இந்த கொஷின் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து எனக்கு என்ன இருக்குன்னா 12 சார்ஜ் இருக்குது. சரியா? ஸோ எத்தனை சார்ஜ் இருக்குது? 12 சார்ஜ் இருக்குது. ஸோ இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 4, இது வந்து 5, இது வந்து 6, இது வந்து 7, 8, 9, 10 சார். ஓகேவா? ஸோ 9, 10, 11 இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த சார்ஜ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து பேலன்ஸ் ஆகிக்கும். ஓகேவா? இல்லைனா இதனால் இது ரிப்பல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இதனால் இது ரிப்பல் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இவங்க சென்டரில் தான் கேட்குறாங்களே, இது ஒன் ஆஃப் தி சார்ஜஸ். ஓகே, சரி, இப்போ நான் சென்டரில் வச்சு பார்க்குறேன். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ இந்த சார்ஜினால் இப்படி ஒரு ஃபோர்ஸ் போகும், இந்த சார்ஜினால் இப்படி ஒரு ஃபோர்ஸ் போகும்னு வச்சுக்கோங்க. அப்போ ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆகிடும். இப்போ இந்த சார்ஜினால் இப்படி ஒரு ஃபோர்ஸ் போகுது, இந்த சார்ஜினால் இப்படி ஒரு ஃபோர்ஸ் போகுதுன்னா என்ன ஆகும்? ரெண்டுமே அகைன் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து எல்லாமே ஆப்போசிட்டில் இருக்குது. 12ன்றது வந்து ஈவன் நம்பர் அப்படின்றனால எல்லாமே வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறனால எல்லா சார்ஜஸுமே கேன்சல் ஆகிடும். அப்போ இது வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. புரியுதா? இது வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு சார்ஜை மட்டும் நான் தூக்கிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1ன்ற சார்ஜ் வந்து போயிடுது. அப்போ எனக்கு என்ன ஆகிடும்னா, எனக்கு இந்த பக்கம் இங்கே இந்த 1லேருந்து வர ஃபோர்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா வராது. ஆனால் 6லேருந்து ஒரு ஃபோர்ஸ் வருதுல்ல, அந்த ஃபோர்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு வந்து இருக்கும். அந்த ஃபோர்ஸ் வந்து நெக்லெக்ட் ஆகாது, நியூட்ரலைஸ் ஆகாது. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து எனக்கு இருக்கும். ஸோ எனக்கு டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் வரும். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் எனக்கு இருக்குது. எப்போ ஒரே ஒரு சார்ஜ் ரிமூவ் பண்ணால் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபோர்ஸோடைய ஃபார்முலா என்னம்மா ஸ்வீட்டி? நேற்று தான் ஃபார்முலா படித்தேன். Q/R². K/Q/R². சரியா? கேனா என்னது? 1/4πε0 Q/R². ஓகேவா? ரைட். அப்போ K/Q/R². ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இது வந்து நீட் 2022 கேட்டிருக்காங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கேட்டிருக்க ஒரு கொஸ்டின் தான் அது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். In a streamline of water pipe, the number of lines represent amount of flux. ஓகே, ஒரு டியூப்பில் வந்து ஒரு வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருந்ததுன்னா அதில் எத்தனை லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ லாஸ்ட் இது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்களா?
நோட் பண்ணிக்கோங்க இது. சாரி. ஓகே, ஸோ இப்போ இதில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய சிம்பிள் இதுதான், பை. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பை இஸ் ஈக்குவல் டு இஏ காஸ் தீட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த பக்கம் வருதுமா, ஓகேவா? ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுதான் ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் தி ஏரியானா எனக்கு இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறது தான் ஏரியா வெக்டர். இதுதான் ஏரியானா இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறது என்னமா, ஏரியா வெக்டர். இப்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனும் இதில் இருக்குது, இப்போ இதுதான் ஏரியா வெக்டர்னு வச்சுக்கோங்க. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் லைனும் ஏரியா வெக்டாரும் எப்படி இருக்குது, பேரலாக இருக்கா, 90 டிகிரி இருக்கா, ஆன்டி பேரலாக இருக்கா ஸ்வீட்டி? பேரலாக இருக்குது. அப்போ பேரலாக இருந்தால் என்ன டீட்டா வரும், பேரலாக என்ன டீட்டா வரும், 0 டிகிரி வரும், சரியா? அப்போ எங்கே வந்து 0 டிகிரியில் எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ வருதோ அப்போ வந்து நமக்கு இஏ காஸ் தீட்டா அப்படின்னு போடணும், சரியா? அப்போ எனக்கு வந்து அதை காஸ் தீட்டான்னு போடணும். எங்கே 0 டிகிரி வந்து எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ வருதோ அங்கே காஸ் தீட்டா போடணும். எங்கே 0 டிகிரி வந்து எனக்கு மினிமம் வேல்யூ வருதோ அங்கே வந்து சைன் தீட்டான்னு போடணும், சரியா? சரி. ஸோ இந்த ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்கோ அவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்கும். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து அந்த ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் அதிகமான ஃப்ளக்ஸ் வரும். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா நம்ம இப்படிலாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த ஏரியாவில் வந்து படலை. அப்போ நம்ம ஏரியா இன்க்ரீஸ் பண்ணாலுமே எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா? அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, ஓரியன்டேஷன். எனக்கு ஓரியன்டேஷன் மாற்றினீங்க அப்படின்னா எனக்கு அந்த அதாவது அந்த இஏவும் ஈக்கும் ஏக்கும் நடுவில் 0 டிகிரி இருக்கணும், ஓகேவா? அது இல்லாமல் வேறு ஓரியன்டேஷனில் மாற்றுறீங்க அப்படின்னா அது வந்து எனக்கு என்ன ஆகிடும், அந்த வேல்யூ, அந்த ஃப்ளக்ஸோடைய வேல்யூ வந்து குறைய தான் செய்யும், ஓகேவா? ஏன்னா டிகிரி எனக்கு மாறும், 0 டிகிரிலேருந்து எனக்கு 90 டிகிரி அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து எனக்கு குறைய தான் செய்யும், புரியுதா? ஸோ ஃபார்முலா வந்து இஏ காஸ் தீட்டா. அப்போது ஒரு ஃப்ளக்ஸ் அவங்க என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஒரு ஃப்ளக்ஸை மாற்றணுன்னா என்னெல்லாம் மாற்றணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணுன்னா, ஒரு ஃப்ளக்ஸை மாற்றணுன்னா இஏ மாற்றணும், இல்லைன்னா ஏவை மாற்றணும், இல்லைன்னா டீட்டா ஓரியன்டேஷனை மாற்றணும். ஈனா என்னதுமா ஸ்வீட்டி? ஏன்னா என்னது, டீட்டானா என்னது? ஓகே, டீட்டானா ஓரியன்டேஷன், ஆங்கிள் சொல்லலாம். இப்போ இந்த டீட்டா வந்து எதுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள்மா? இந்த டீட்டா எதுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள்? டீட்டா வந்து நான் கேட்குற கொஸ்டினை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. இந்த டீட்டா வந்து எதுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள், எதுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள். சொல்ல கேட்டு சொல்லு. நீ யோசிச்சு சொல்லாத. எதுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் அப்படின்னா, இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனுக்கும் இந்த ஏரியா வெக்டாருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள். இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன ஆங்கிள் இருக்குது, 0 பேரலாக இருக்கா, அப்போ 0 டிகிரி வருதா? அப்போ எனக்கு வந்து இது மாறிச்சுன்னா என்ன ஆகும், இப்போ இங்கே மாறி இருக்கா, அப்போ என்ன ஆகுது, இதை பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இங்கே போகுது, எனக்கு ஏரியா வெக்டார் இப்படி போகுது. அப்போ என்ன ஆகுது, நடுவில் இது தான் ஆங்கிள், ஓகேவா? அந்த ஆங்கிள் எடுத்து நம்ம வந்து ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணணும். புரியுதாம்மா ஸ்வீட்டி? ஓகேவா, ரைட். ஸோ அப்போ இதுக்கு என்ன யூனிட் வருது, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனுக்கு என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா, E is equal to F/Q-வா? எஃப்க்கு என்னம்மா யூனிட்டு ஸ்வீட்டி? தெரியலையா? எஃப்க்கு யூனிட் தெரியலையா? காலையில் வந்தோடனே சொன்னீங்க. ஃபோர்ஸுக்கு என்ன பேர் கேட்கல, யூனிட் கேட்குறேன். யூனிட் யூனிட் நான் சொல்கிறதே உன் காதில் விழ மாட்டேங்குது. காதில் எதாவது அழுக்கு எதாவது இருக்கா, கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அது ஐயோ
சரிம்மா சரியாயிடும் முடியெல்லாம் கொஞ்சம் விலக்கி விட்டுக்கோ, விலக்கி விட்டுனா நல்லா கேட்கும். ஓகே சரி சொல்லுங்கள். ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட்டு? நியூட்டன். சார்ஜுக்கு என்ன யூனிட்டு? குழம்பு தான் ஊற்றி சாப்பிட்ணும் சரியா? இப்போ ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டனு, சார்ஜுக்கு வந்து கூலும், யூனிட் ஆஃப் ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர். நியூட்டன் பர் கூலும் மீட்டர் ஸ்கொயர் சரியா? ரைட். கையை வந்து கீழே போடு, சும்மா கன்னத்துலேயே கையை வச்சுட்ருக்காது. கவனி ஃபஸ்ட்டு சரியா? கையை வேணால் இருக்காமல் பிடிச்சிட்டு கவனி. நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். கொஸ்டினை ஒரு வாட்டி படித்தா புரியணும், ஓகேவா? பொறுமையாக படி. கொஸ்டினை வந்து ஒன்றும் அர்ஜென்ட் இல்லாமல் பொறுமையாக படிச்சுன்னா ஒரே ஒரு வாட்டி படித்தாலே புரிஞ்சிடும். சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா ஏ மேக்ஸ் 30 degree with an uniform electric field E. The electric flux through it is அப்படின்னு என்னன்னு கேட்குறாங்க சரியா? இப்போ இந்த 30 degree வந்து எதுக்கும் நடுவில் இருக்க 30 degree with an uniform electric field தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா. அப்போ சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியானா இதுதான் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் தான் 30 degreeயில் இருக்குது, புரியுதா? அப்போ நமக்கு இந்த காஸ் டீட்டாவில் இருக்கிற டீட்டா எதுக்கும் நடுவில் இருக்குமா ஸ்வீட்டி? இந்த காஸ் டீட்டாவில் இருக்க டீட்டா எதுக்கும் நடுவில் இருக்குது? தப்பு. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டாருக்கும் நடுவில் இருக்குது, ஓகேவா? அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே இருக்குது, ஏரியா வெக்டார் வந்து இங்கே இருக்குது, ஓகேவா? அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டாருக்கும் நடுவில் இருக்க டீட்டா எவ்வளோன்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ இது 30னா 90 - 13 போட்டிங்கன்னா இங்கே 60 degree வந்துடும். இங்கே 39 ஆகிடும். 90 - 39 ஆகிடும். இங்கே 60 degree வந்துடும். ஸோ 60 degree இஸ் தி ஆன்சர், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைபோல். இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் டைபோல். ஸோ டைபோல்னால் என்னது? எனக்கு 2 சார்ஜ், டைனாலே 2ன்னு அர்த்தம், ஓகேவா? டைனா 2. அப்போ 2 போல் இருக்குது, 2 பொலாரிட்டி இருக்குது. பொலாரிட்டி ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பொலாரிட்டினா 2ஆக பிரியது. ஒரு ஆப்போசிட் சார்ஜஸ் அண்ட் ஆப்போசிட் போல், ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்க்கும்போது ஆப்போசிட் போல், நார்த் போல் சவுத் போல். பொலாரிட்டி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தான் உங்கள் மைண்டுக்கு வரும் சரி? அப்போ எனக்கு வந்து இந்த பக்கம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வருது. ஸோ இதுக்கு வந்து டைபோல் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க, ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டைபோலுக்கு டெஃபினேஷன் பாருங்கள். 2 equal but opposite charges separated by a small distance அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈக்குவல் மேக்னிடியூட் சரியா? ஸ்வீட்டி மேக்னிடியூட்னா என்னம்மா? நான் என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்கிற? நான் என்ன கேட்ட சொல்லு. மேக்னிடியூட்னா என்னது? நான் டைபோல்னா என்னன்னு கேட்கல. மேக்னிடியூட்னு நீங்கள் ஒன்று எழுதியிருக்கேன். மேக்னிடியூட்னா என்னது நார்மலாக? மேக்னிடியூட் அப்படின்னா அமௌண்ட் அப்படின்னு அர்த்தம். மேக்னிடியூட்னா அமௌண்ட், வேல்யூ அப்படின்னு அர்த்தம் சரியா? ஓகே, அப்போ 2 equal magnitude but opposite chargesனால் அந்த சைன் மாறி இருக்கும். separated by a small distance, ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதில் இங்கே எனக்கு 7 கூலும் இருக்குது, இங்கே -7 கூலும் இருக்குது, இங்கே 5 கூலும் இருக்குது, இது வந்து -7 கூலும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் எது டைபோல் எது டைபோல் இல்லை? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டைபோல் சொல்கிறாங்க, செகண்ட் ஒன் வந்து டைபோல் இல்லை சரியா? நெக்ஸ்ட் வந்து டைபோல் மூமெண்ட்னா என்னதுமா? நார்மலாக ஃபிசிக்ஸில் மூமெண்ட்னா என்னதுன்னா இட் இஸ் அ குவான்டிட்டி ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூமெண்ட்னா என்னதுமா?
ஓகே, குவான்டிட்டி ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அ வெக்டார். சரியா, இட் இஸ் அ வெக்டார். வெக்டார்னா என்னதுமா ஸ்வீட்டி? வெக்டாரில் வந்து எனக்கு என்ன இருக்கும், மேக்னிடியூடும் இருக்கும் அண்ட் டைரக்ஷனும் இருக்கும். ஓகே, சூப்பர், ரைட். ஸோ இப்போ இது வந்து ஸ்வீட்டி இன்றைக்கி இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஓகே, ஸோ எனக்கு வந்து என்னதுன்னா இப்போ நல்லா பாருங்கள், எனக்கு இந்த மைனஸ் க்யூ இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ் க்யூ இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு மைனஸ் க்யூவில் இருந்து ப்ளஸ் க்யூக்கு வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு மூமெண்ட் போகுது. இந்த மைனஸ் க்யூ வந்து ஒரு இன்ஜின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்ஜின் என்ன பண்ணுதுன்னா அந்த வண்டியை வந்து முன்னாடி தள்ளுது, முன்னாடி போகணும், முன்னாடி தள்ளுது. ஓகேவா? அப்போ எனக்கு வந்து இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட், டைபோல் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு q இன்ட்டு 2a. ஓகேவா? க்யூனா என்னது ஸ்வீட்டி? சார்ஜ். 2a என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டைபோல். அப்போ இந்த சார்ஜ் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டைபோலை என்ன சொல்கிறாங்க, டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டைபோல் மூமெண்ட் என்னமோ ஃபார்முலா? q இன்ட்டு 2a. சரி, இந்த க்யூக்கு என்ன யூனிட் சொல்லுங்கள், க்யூக்கு என்ன யூனிட்டு? நான் பேர் கேட்கல, திரும்ப நான் கேட்குற கொஸ்டினை ஃபஸ்ட்டு உள்வாங்க. க்யூக்கு என்ன யூனிட்டுன்னு கேட்குறேன். கூலும். டிஸ்டன்ஸ்க்கு என்ன யூனிட்டு? டிஸ்டன்ஸ்க்கு என்ன யூனிட்டு? டிஸ்டன்ஸ் ஒரு யூனிட் வந்து மீட்டர்மா, புரியுதா? ஸோ அது வந்து கூலும் மீட்டர்னு வரும். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எனி ஒன் சார்ஜ் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம் லென்த் ஆஃப் அ டைபோல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் யூனிட் வந்து கூலும் மீட்டர். எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் கண்டென்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா H2O அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த டைரெக்ஷன் எப்படி போகுது, புரியுதாமா? இந்த டைரெக்ஷன் எப்படி போகுது. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நெட்டு மேக்னெட்டிக் டைபோல், அதான் சாரி நெட்டு டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெட்டு டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த H2O மாலிக்யூல் எந்த டைரெக்ஷனில் அது மூவ் ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஓகேவா? ஸ்பீடு எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும்னு பார்த்துக்கிட்டியா? எந்த டைரெக்ஷன் மூவ் ஆகும்? இந்த மாதிரி டவுன்வர்ட்ஸ் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஓகேவா? நெட்டு ஓகே. ஸோ இப்போ இதில் பாருங்கள், எனக்கு வந்து CO2வில் பாருங்கள், இட் இஸ் அ லீனியர் மாலிக்யூல். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு இதோட டைபோல் மூமெண்ட் வந்து இந்த பக்கம் இருக்குது, இதோட டைபோல் மூமெண்ட் வந்து இந்த பக்கம் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆனதுனால அது மூவ் ஆகாது. ஸோ நெட் டைபோல் மூமெண்ட் வந்து என்னது இங்கே 0. புரியுதா ஸ்வீட்டி? ஓகே, டைபோல் ஆக்சிஸ்னால் அதே ஆக்சிஸாக வந்து, அதாவது இந்த டைபோலுக்கு இதே லைனில் இருக்கல, இந்த லைனை வந்து அதே லைனில் இருக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஓகே, நெக்ஸ்ட் ஈக்குவட்டோரியல் ஆக்சிஸ்னால் என்ன சார் அப்படின்னா எனக்கு இங்கே ப்ளஸ் க்யூ இருக்குது, இங்கே மைனஸ் க்யூ இருக்குது அப்படின்னும் போது அதுக்கு நடுவில் இருக்கிற ஆக்சிஸை வந்து, அதாவது நடுவில்னா ஒரு 90 டிகிரியில் ஒரு ஆக்சிஸ், அதாவது மிட் பாயிண்டில் 90 டிகிரியில் ஒரு ஆக்சிஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஈக்குவட்டோரியல் ஆக்சிஸ். புரியுதா ஸ்வீட்டி? ஈக்குவட்டோரியல் ஆக்சிஸ்னால் என்னது? ஓகே, நடுவில் இருக்கிற பெர்பெண்டிகுலர் லைன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டைபோல் லென்த், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ சார்ஜஸ். டைபோல் மூமெண்ட்னா என்னதுன்னா இட் இஸ் அ குவான்டிட்டி விச் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி டைபோல். இட் இஸ் டைரக்டட் ஃப்ரம் தி நெகட்டிவ் சார்ஜ் டு தி பாசிட்டிவ் சார்ஜ் அலாங் தி ஆக்சிஸ். ஓகேவா? Okay, next on the dipole moment, it is denoted by P vector and is defined as the product of the magnitude of either charge and dipole length. Okay, அப்போ P vector equal to Q into D vector அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து question.
So 3 charges plus q and minus 2q are on the vertices of an equilateral triangle of side A. Okay. So the net dipole moment is என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஒரு டயக்ராம் வரைஞ்சி காமிங்க ஸ்வீட்டி. டக்குன்னு வரமா இந்த கொஸ்டின் படித்து டயக்ராம் ஒன்று வரைங்க டக்குன்னு. மூணு சார்ஜ் இருக்குமா, ப்ளஸ் q மைனஸ் 2q, 3 சார்ஜ் இருக்குது. 2 சார்ஜாக எழுதியிருக்காரு. இன்னொரு சார்ஜ் எங்கே வரும்? இது என்னது, என்ன ஷேப் இது? வாயை தத்து சொல்லுமா, இது என்ன ஷேப் இது? ட்ரையாங்கிள். ஈக்குவல் ட்ரையாங்கிள் எப்படி வரும்? ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்னு தெரியுமா? சரி. வெர்டிசஸ்னால் என்னது? வெர்டிசஸ்னால் எனக்கு வந்து எட்ஜு ஜாயின் ஆகுதுல்ல, இந்த எட்ஜு வந்து எங்கே ஜாயின் ஆகுதோ அது வந்து வெர்டிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து வெர்டிசஸ். அப்போ இது வந்து q, இது வந்து q, இது வந்து மைனஸ் 2q. ஓகே, இதெல்லாம் நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. q மைனஸ் 2q ஈக்குவல் ட்ரையாங்கிள் அவள் சைடு A. ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, டைபோல் மூமெண்ட் இஸ்ன்னு கேட்குறாங்க. நல்லா பாருங்கள். இப்போ எனக்கு வந்து நான் இந்த மைனஸ் 2q நான் மேலே போட்டேன்னா எனக்கு என்ன ஆகிடும், இங்கே மைனஸ் q இங்கே ப்ளஸ் q ஆகிடும், இங்கே மைனஸ் q இங்கே ப்ளஸ் q ஆகிடும். இதோட டைபோல் மூமெண்ட்டை நீங்கள் தனியாக கண்டுபிடிப்பீங்க, இதோட டைபோல் மூமெண்ட்டை தனியாக கண்டுபிடிப்பீங்க. இப்போ இதுக்கு நடுவில் இந்த மாதிரி p நெட்டுன்னு இருக்குல்ல, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இட் இஸ் அ வெக்டார் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பிடி நம்ம என்ன பண்ணணும், இது வந்து வெக்டார்மா, இது வந்து ரெண்டு பக்கமும் 2 டைபோல் மூமெண்ட் இருக்குது. இந்த பக்கம் ஒரு டைபோல் மூமெண்ட் இருக்குது, இந்த பக்கம் ஒரு டைபோல் மூமெண்ட் இருக்குது. இது ரெண்டுமே வெக்டார் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு நடுவில் இருக்கிறத நம்ம இந்த ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் p1 ஸ்கொயர் ப்ளஸ் p2 ஸ்கொயர் ப்ளஸ் 2p1 p2 cos theta p1 வரும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே சேம்ன்றதுனால p1ம் p2ம் சேம் தான். p1 இஸ் ஈக்குவல் டு p2 இஸ் ஈக்குவல் டு p. புரியுதா ஸ்வீட்டி? அப்போ என்ன பண்ணணும், இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன ஆங்கிள்மா, இந்த p1க்கு p2க்கும் நடுவில் என்ன ஆங்கிள் ஸ்வீட்டி? 60 டிகிரி தான் வருமா? கன்ஃபார்மா? ஏன் இது சும்மா அக்யூரேட்னா என்ன அர்த்தம்? அக்யூரேட்னா 100% கரெக்டுன்றது தான் அக்யூரேட்டுன்னு சொல்லுவாங்க. சரி, ஏன் 60 டிகிரி சொல்கிறேன்? அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும்ல. அப்படி சொல்லக்கூடாதுமா. இது வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னால் உள்ளே வந்து மூணுமே 60 டிகிரி இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஃபண்டமெண்டலில் இப்போ தெரியலனாலும் இப்போ தெரிஞ்சுக்கணும். புரியுதா? இதுவும் 60 டிகிரி, இதுவும் 60 டிகிரி, இதுவும் 60 டிகிரி வரும். எப்போ மூணுமே 60 டிகிரி வரும்? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளில் மூணுமே 60 டிகிரி வரும். புரியுதாம்மா? இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா? மறப்பு யாருமே நான் நாளைக்கு கேட்பேன். சரியா? ரைட். நேற்று படித்த ஃபார்முலாலாம் இப்போ தான் திரும்ப கேட்பேன். ஓகேவா? அப்போ டெய்லி வந்து படிக்கணும். சாப்பிட்டியா காலையில்? சரி சரிம்மா. சரி, பிரேக் விட்டால் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். த போலார் மாலிக்யூல்ஸ் தி மாலிக்யூல்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக தப்பாக பாருங்கள். ஹேவிங் 0 டைபோல் மூமெண்ட் கரெக்டாக தப்பா? போலார்னால் என்ன ஃபஸ்ட்டு ஸ்வீட்டி? போலார்னால் எனக்கு என்னதுன்னா, எனக்கு பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். என்ன இருக்கும்? எனக்கு பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் அது பேர் போலார் மாலிக்யூல். ஹேவிங் 0 டைபோல் மூமெண்ட்டுன்றது வந்து நமக்கு தப்பு, ஏன்னா அந்த டைபோல் மூமெண்ட் இருக்கும். செகண்ட் ஒன் வந்து அக்யூர் எ டைபோல் மூமெண்ட் ஒன்லி இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு தி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ். இல்லை, அது 2 சார்ஜஸுமே இருந்தாலே எனக்கு டைபோல் மூமெண்ட் இருக்கும். சரியா? ஸோ அப்போ பிஎன் தப்பு. நெக்ஸ்ட்டு சி, அக்யூர் எ டைபோல் மூமெண்ட் ஒன்லி when the magnetic field is absent. ஸோ அதுவும் தப்பு. ஹேவிங் எ பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட், எஸ். ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம இப்போ ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கான்செப்ட் அப்படியே அப்சர்வ் பண்ணோம்னா அந்த கான்செப்டை வச்சு இந்த கொஷினை வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். தனியாக படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து த ஃபீல்ட் ஆஃப் அன் எலக்ட்ரிக் டைபோல். ஓகே, அந்த ஈக்குவேட்டோரியல் ஆக்சிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சியல் லைன். இப்போ இந்த ஆக்சியல் லைனில் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், சம்திங் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து பி. இந்த பாயிண்ட் பியில் பி எல்லாம் க்யூ சம்திங் எல்லாம் வேறு ஏதாவது எம் கூட வச்சுக்கோங்க.
இப்போ இந்த ப்ளஸ் க்யூனால் இங்கே வந்து ஒரு டெஸ்ட் சார்ஜ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் க்யூனால் அந்த சார்ஜ் ரிப்பல் ஆகுமா அட்ராக்ட் ஆகுமா ஸ்வீட்டி? இங்கே வந்து ப்ளஸ் க்யூ இருக்குது, இதனால் இந்த சார்ஜ் வந்து ரிப்பல் ஆகுமா அட்ராக்ட் ஆகுமா? இந்த சார்ஜினால் அந்த சார்ஜ் ரிப்பல் ஆகுமா? இங்கே இருக்க சார்ஜ் இங்கே இருக்க சார்ஜ் நான் என்ன சொன்னோமா ஸ்வீட்டி? பதில் சொல்லுவாய திறந்து. ஏன் ரிப்பல் ஆகும்? ஏன் ப்ளஸ்? இந்த கியூ நாட்டை வந்து நீ ப்ளஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறியா? கரெக்டு. கியூ நாட் வந்து ப்ளஸ்ன்னு அசியூம் பண்ணால் ரிப்பல் ஆகுது, சரியா? அதுவே இங்கே மைனஸ் கியூ இருக்கிறனால, இந்த மைனஸ் கியூ இருக்கிறனால இந்த ப்ளஸ் சார்ஜ் எனக்கு என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும். அப்போ இதை வந்து நம்ம இ ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறோம்னா இதை வந்து என்ன எடுத்துப்போம்? இ மைனஸ். அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது நான் மைனஸ் போட்டிருக்கேன், ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட் டேரெக்ஷனாக இருக்கிறனால மைனஸ் போட்டிருக்கேன். ஸோ இதோடைய வேல்யூ என்னதுன்னு பார்ப்போம். இப்போ இதோடைய வேல்யூ வந்து என்னது? இது வந்து 6 இல்லையா? இந்த சென்டர் பாயிண்ட் வந்து இது வரைக்கும் வந்து 6. அப்போ இதுக்கு வந்து இது டிஸ்டன்ஸ் வந்து என்னது? இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர் மைனஸ் ஏ அப்படின்னு வரும், ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது இது வந்து ஆர் ப்ளஸ் ஏ அப்படின்னு வரும், ஓகே? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நார்மலாக ஸ்கூலில் டெரிவேஷன்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணோன்னா நமக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு? E இஸ் ஈக்குவல் டு கே 2, அதாவது 2kp/r³ வரும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஆக்சியல் லைன். என்னம்மா, என்ன டவுட்டு? ஸ்கூலில் ஃபஸ்ட் லெசன். சரி, போட்டுக்கலாமா? சரி, பார்த்துக்கலாம்.